தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வந்த பிரதமர் மோடியை சந்திக்க முன்னாள் முதலமைச்சர் OPS ஆர்வமாக இருந்தார். இதற்காக கடிதம் அனுப்பியதோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனையும் அணுகியிருந்தார். ஆனால் கடைசி வரை OPSக்கு மோடியை சந்திக்கவோ வரவேற்கவோ அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் OPS தரப்பு அதிருப்தி அடைந்தது. இதன்பின் OPS தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்க தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது வீட்டிலேயே சந்தித்து சுமார் 50 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். அப்போது OP ரவீந்திரநாத் உடனிருந்தார். தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் எங்களிடம் கூறியிருந்தால் நாங்களே பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்போம் என்று வார்த்தைகளை விட OPS டென்ஷன் ஆகினார். நயினார் நாகேந்திரனை 6 முறை தொடர்பு கொண்ட போது அவர் செல்போனை எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் 2 முறை OPS தனது செல்போனில் இருந்த மெசேஜையும் நேரடியாக காட்டினார். இது தமிழக பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனை வாய் திறக்க விடாமல் அண்ணாமலை அழைத்துச் சென்றார். இந்த நிலையில் OPS அடுத்த கட்ட அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை விடவும் தனது ஆதரவாளர்கள் மற்றும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிகமுள்ள பகுதிகளில் மக்களை சந்திக்க OPS திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுக சரிவை சந்தித்து வரும் நிலையில் அதனை பாஜகவை வைத்து சமன் செய்ய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியின் அந்த திட்டத்திற்கு OPS முட்டுக்கட்டையாக இருக்க ஆலோசித்து வருகிறார். அதாவது தேனி, நெல்லை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தஞ்சை பகுதிகளில் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கின்றன. இதனால் இந்த பகுதியில் உள்ள தனது ஆதரவாளர்கள் மற்றும் மக்களை சந்திக்க OPS முடிவெடுத்துள்ளார். இதன் மூலம் பாஜகவுக்கு மறைமுகமாக சிக்கல் உருவாகும். ஏனென்றால் கடந்த லோக்சபா தேர்தலில் OPS மற்றும் DTV தினகரன் ஆகியோரின் இருப்பு காரணமாக முக்குளத்தோர் சமூக மக்கள் அதிக அளவில் பாஜகவுக்கு வாக்களித்தனர். அதனை அறுவடை செய்த பாஜக இந்த முறை தென் மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் OPS இம்முறை பாஜக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். இதனால் OPS தனது ஆதரவாளர்களை வேட்பாளர்களாக நிறுத்தினால் அது திமுகவுக்கு கூடுதல் சாதகத்தை ஏற்படுத்தும். OPS அவரை நம்பியிருக்கும் ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பலரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்புவார்கள். இதனை கருத்தில் கொண்டே சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பாகவே OPS தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.